illustration 42ல சொல்லுங்க கண்ணா. ஆ சரிடா, ஓகேடா. அது யாரும் மிஸ் பண்ண வேண்டாம்னு பார்க்குறேன், வேற எதுவும் இல்ல. விஜயலட்சுமி, குட் ஆஃப்டர்நூன் விஜயலட்சுமி. ம். இப்போ இந்த H1 and H2 இருக்கு. இதுல சாரி, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் 1. ப்ராப்பர்ட்டி ரிமைன்ஸ் வேக்கண்ட் வந்து ஒரு மாசத்துக்கு. ஸோ 200 or 300 whichever is higherல 300 எடுத்துக்கிறோம். 300. Aisha, good afternoon Aisha. Good afternoon. So 300 versus sorry. ஒரே நிமிஷம் ஷார்ப்பா. illustration 42 ஒரு நிமிஷம்டா. ஆ ஸோ ஸ்டெப் 1 பாருங்க. ஸ்டெப் 1 ஹவுஸ் ஒன்னுக்கு வந்து கிராஸ் முனிசிபல் வேல்யூ ஆர் ஃபேர் ரெண்ட் whichever is higher. அப்புறம் 300 ரெண்ட் அண்டர் வந்து ஒரே இது. ஸோ அதனால இது வந்து 300. ஆக்சுவல் ரெண்ட் வந்து மைனஸ் அன்ரியலைஸ்டு ஆக்சுவல் ரெண்ட் வந்து பரானா ப்ராப்பர்ட்டி ரிமைன்ஸ் வேக்கண்ட் வந்து ஒரு மாசத்துக்கு. அப்பனா இங்க போடுறா, சாரி. ஸோ 200 versus 300. 300. அதுக்கப்புறம் 300. 300னா 300. ஆக்சுவல் ரெண்ட் வர்சஸ் இது வந்து பர்ரானம். அப்போ ஒரு மாசம் வேக்கண்ட்னா 11/12. அப்போ 550 ஆர் 550 or 300 or 550 whichever is higher. 550 gross annual value 550. இது ஹவுஸ் ஒன்னுக்கு. ஹவுஸ் டூக்கு ஸோ 300
600, அதில் ஹையர் 600, அப்புறம் 600, அப்புறம் 180, அதில் 180, அதுக்கப்புறம் இந்த 3 months வந்து வேக்கண்ட்டாக இருக்கு. ஸோ 900 இன்ட்டு 675. So 180 versus 675, which one is greater? 675. House 2 இது. House 3ல House 3 எப்படின்னா 400 or 750, whichever is higher 750. அப்புறம் 750 or 280, whichever is lower 280. ஆக்சுவல் ரெண்ட் வந்து per annum வந்து 300. அப்பனா 300 into 10 divided by 12. So 250. So 250 versus 280 versus 250. ஹவுஸ் 3ல வந்து என்னன்னா ஆக்சுவல் ரெண்ட் வந்து இஸ் லெஸ் தேன் 450 versus into 9 by 12. இது இடத்துல lower வந்து 135. So 135 versus 675. So gross. So whenever you have the vacancy அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு ரூல் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டுக்கு கீழே நம்ம இது வந்து கிட்டத்தட்ட நம்ம இந்த வேஜஸ் ஆக்ட்லலாம் லால வேஜஸ் ஆக்ட்லாம் பார்த்தோம்னா மினிமம் கேரண்டீட் வேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கணும்ன்றது ஒரு ரூல் இருக்கு ஃபேக்டரிஸ் ஆக்ட்ல. அதுதான் அந்த அதாவது ஒரு நாளைக்கு 40 ரூபா அவங்க வந்து 4000 யூனிட் பண்ணாலும் சரி, 5000 யூனிட் பண்ணாலும் சரி, இல்ல 10,000 ரூபாய் யூனிட் பண்ணாலும் சரி, யூனிட்டே 100 யூனிட் பண்ணாலும் சரி, அவனுக்கு மினிமம் ஒரு நாளைக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், 40 யூனிட் பண்ணணும்னா 40 யூனிட்டுக்கான ரேட் கேரண்டீட் வேஜஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இஸ் த மெயின் பெஞ்ச் மார்க். எனி அமௌண்ட் பிலோ ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இஸ் நாட் அக்செப்டட் ஃபார் அ ட்ரூ ரெண்ட் ட்ரூ ரெண்ட் ஆர் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவல். ஓகேவா? ஸோ ஹவுஸ் 5 யாரு அக்ஷயா நீங்க வாங்க கண்ணா. ஹவுஸ் 5 சொல்லுங்க கண்ணா என்ன வரும்? 1 2 3. ஆயிஷா வாங்க. ஆயிஷா நீங்க அப்ப எவ்வளவு வரும்? ஓகே
ஓகே. செல்லம் ஆனா ஒரு விஷயம். உங்ககிட்ட இந்த 2 மந்த்ஸ் வேக்கன்சினாலே இந்த வேக்கன்சி ஏதாவது குடுத்துருந்தானாங்களே, நீங்க அந்த கிராஸ் முனிசிபல் வேல்யூவும் ப்ரொபோர்ஷனேட்டா எடுத்துக்கோங்க. அந்த 2 மந்த்ஸ்க்கு இங்க பண்றீங்க. அதே இது இங்கேயே பண்ணிக்கோங்க. 300 into 10 by 12, 200 into 12, அப்புறம் 250, 250 versus 250 into 10 by 12. ஸோ இது ரெண்டுத்துலேயும் லோவர் 208.33. அப்புறம் ஆக்சுவல் ரெண்ட் வந்து 180. அப்போ 200 300 200 ஹையர் வந்து 250. 250 versus 208. ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோ? 216 into 10 by 12. அப்போ 208.33 versus 180. ஓகே. இந்த ஓகே, இன்னொரு செக் பாயிண்ட் பாருங்க. இப்போ இந்த ஸ்டெப்புக்கும் ஓகே, இந்த ஸ்டெப்லேருந்து ஒரு ஆன்சர் வருது இல்லையா, ஸ்டாண்டர்ட் ரெண்ட். அதை விட உங்களோட ஆக்சுவல் ரெண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு, கரெக்டா? இங்கேருந்து இது ஆக்சுவல் ரெண்ட் ஜாஸ்தியா இருக்கு, இது ரெண்டுத்துக்கும் ஆக்சுவல் ரெண்ட் ஜாஸ்தியா இருக்கு, இது ரெண்டுத்துக்கும் ஆக்சுவல் ரெண்ட் ஜாஸ்தியா இருக்கு, இது ரெண்டையும் கம்பேர் பண்ண. ஆனா இந்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை விட ஆக்சுவல் ரெண்ட் கம்மியா இருக்கு, கரெக்டா? ஏதாவது டவுட் வருதா உங்களுக்கு? இந்த ஒரு பர்டிகுலர் ஹவுஸ் ஃபைல ஐஷா ஒரு நிமிஷம் மியூட் போட்டுக்கோங்கடா. ஹவுஸ் ஃபைல ஆஃப்டர் doing the proportionate calculation, the standard rent is actual rent is higher than the lower than the standard rent. This is completely not fair as per the provisions of income from house property. So income from house property ஓட ரூல் என்ன? Any amount below is not at all accepted இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஹையர்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பார்த்துருக்கோம் இல்லையா, ஹையர் ஆஃப் 250 இது பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ 250 ஆர் 208.33ல இந்த 250யை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல இது வந்திருக்குன்னா அப்ப கிராஸ் ஆனுவல் வேல்யூ வில் பி 250 ஆர் 180. இப்போ 208 எடுத்துக்க கூடாது, இங்க மட்டும் ஸ்பெசிஃபிகேஷன் இது வந்து நாட் ஃபேர். ஸோ அதனால இந்த பிளேஸ்ல
250 or 180 whichever is greater. அப்போ 250 will be the gross. இது மட்டும் கொஞ்சம் நீங்க நல்லா பார்த்துக்கணும். இந்த ஹவுஸ் 5 ஓட ப்ரொவிஷன். ஹவுஸ் 6 ஓட ப்ரொவிஷன் வந்து 300 versus 400. இப்போ இங்க வந்து ஒரு மாசம் தானே ப்ராப்பர்ட்டி ரிமைன்ஸ் வேக்கண்ட். அப்போ this into 11/12. அதே மாதிரி 400 into 11/12. இதுல ஹையர் இது 366.67. இப்போ 366.67ல ஸ்டாண்டர்ட் ரெண்ட் என்ன 240 into 11/12. அப்போ இதுல லோவர் இது 220. ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளவு வருது 240 into 11/12. இதுவும் 240 சாரி இதுவும் 220 இதுவும் 220. அப்போ இங்க ஹையர்ன்ற கான்செப்ட் எதுவுமே கிடையாது. அப்போ 220 will be taken as a gross annual value. ஓகே இதுல வந்து இந்த கேஸ்ல வந்து your step 2 and step 3 both are equal. இதுல step 2 is very much higher than step 3 which is not fair. Hence your the other part of it இருக்கு இல்லையா step 1 ஓட ஆன்சர் தான் will be taken as gross annual value. மற்ற அதர் திங்ஸ்லாம் வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை விட உங்களோட ஆக்சுவல் ரெண்ட் வந்து கண்டிப்பா ஜாஸ்தியா தான் இருக்கணும், கம்மியா இருக்கவே கூடாது. அப்பனா அப்பனா என்ன அர்த்தம், ஓனர் வந்து ஏமாற்றப்படுகிறார்னு அர்த்தம். கரெக்டா? ஏன் சொல்றேன்னு புரியுதா வஷிதா? நான் ஏன் அப்படி சொல்றேன்னு புரியுதா வஷிதா உங்களுக்கு? ஏன் சொல்றேன் சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்றேன்? இல்லடா நான் லாஸ்ட்ல போறேன்னு அர்த்தம். ஆக்சுவலா உங்களோட வீடு வந்து வாடகைக்கு விட்டா 10,000 ரூபாடா, நீங்க 4,000 ரூபாய்க்கு விட்டுட்டு இருக்கீங்க. உங்களோட ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் என்ன சொல்றதுன்னா, உங்க ஏரியால உங்களோட ஸ்கொயர் ஃபீட் அதே ஸ்கொயர் ஃபீட் 10,000 ரூபாய்க்கு போறதுன்னு சொல்றாங்க. அதான் அந்த ஹவுஸ் நம்பர் 4 ஓட சினாரியோ தான் செல்லம். இங்க பாருங்களேன், ஒரு ஹவுஸ் நம்பர் 5 ஓட சினாரியோ என்ன சொல்றதுன்னா, சார் பாஸ் 208.33க்கு ஃபேர் கண்ட்ரோல் ஆக்ட் சொல்றது லீகலா உங்களோட ஸ்கொயர் ஃபீட்ல உங்க ஏரியால வந்து இதே மாதிரி வீடு 208 ரூபாய்க்கு போகுது. ஆனா நீங்க என்ன ரெண்ட் 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு எனக்கு அவேர்னஸ் இல்ல, இன்னொன்னு லாஸ். கரெக்ட். அப்பனா நான் என்ன பண்ணணும், என்னோட கிராஸ் ஆனுவல் வேல்யூவே இந்த வேல்யூக்கு நான் எடுத்துட்டு வரணும். இங்க ஹையரான ஒரு வேல்யூ காமிக்கிறேன்ல அதுக்கு எடுத்துட்டு வரணும். புரியுதா செல்லம் எல்லாருக்கும்? ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் யுவர் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இஸ் யுவர் மெயின் பெஞ்ச்மார்க். when you are doing your comparison between standard rent and your actual rent, always your standard rent should be lower than your actual rent. அதை விட நீங்க ஒரு ரூபாவது ஜாஸ்தியா இருக்கணும், அப்பதான் நீங்க லாபம் பண்ண முடியும். சரியா? ஓகே. யாரெல்லாம் இன்னும் ஹோம்ஒர்க் இவங்க முடிச்சிட்டாங்க, அக்ஷயா முடிச்சிட்டாங்க ஹோம்ஒர்க். வேற யாருக்கு? அக்ஷயா பண்றேன்னு சொல்லிட்டாங்க. அஸ்வினி நீங்க முடிச்சிட்டீங்களா செல்லம்? முடிச்சுட்டு அனுப்பிச்சிட்டீங்களா எனக்கு? ஓகேடா. மித்ரா முடிச்சுடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரேயா நீங்க கடமா? சரி ஓகேக்கண்ணா. வர்ஷிதா வர்ஷிதா எப்போ முடியும் வர்ஷிதா? இந்த வீக்கெண்ட் குள்ள முடிஞ்சிருமாடா? எப்போ எக்ஸாம் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு? மண்டேல இருந்தா?
என்னமா பிரேக் ஆகுது வாய்ஸ்? ஏப்ரல் 15ஆ? 16th சரி, ஓகே. சரி வஷிதா, இன்கம் பாட்டி ரொம்ப டைம் ஆகாது வஷிதா. ஓகே, ஒரு அரை மணி நேரம் எடுத்தீங்கன்னா முடிச்சிடலாம். கொஞ்சம் இல்ல, உங்களால ஹோம்ஒர்க் முடிக்க முடியல எக்ஸாம்னால அப்படின்னா ஃபார்மட்டையாவது தரவு பண்ணிடுங்க. ஓகேவா? விஜயலட்சுமி நீங்க முடிச்சிட்டீங்களா விஜயலட்சுமி? பெண்டிங்கா இருக்கா? சரி, ஓகே. இப்போ எஸ்டிஎன்பி வைஷ்ணவ் எல்லாருக்குமே 16th தான் ஆரம்பிக்கிறதா? ஆரம்பிச்சு 22nd முடியறதா? 24th முடியறதா? சரி, ஓகே. 28, 28. ஓ, எக்ஸ்டெண்ட் ஆகுதா? ஓ. ஓ, சரி சரி சரி. ஓ, ஓகே ஓகே ஓகே, சரி சரி. ஸோ இப்போ வந்து இல்லஸ்ட்ரேஷன் 44 பார்க்கலாம். அன்ரியலைஸ்ட் ரெண்ட்டுக்கும் வேகன்சி அலவன்சஸ் வேகன்சிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, அன்ரியலைஸ்டு ரெண்ட்ன்றது அவங்க ஆக்குபை பண்ணிருக்காங்க ஆனா பைசா வரல. வேகன்சினா லெட் அவுட்டே ஆகல, காலியா இருக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதுதான் மீனிங். ஓகேவா? இந்த சம்ல வந்து ஃபைண்ட் அவுட் த கிராஸ் ஆனுவல் வேல்யூ இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 2025-26 இன் தௌசண்ட் சொல்றாங்க. கிராஸ் முனிசிபல் வேல்யூ H1, H2, H3 150, 180 and 120. இப்போ வந்து கிராஸ் this or this greater, this or this greater, this or this greater. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் ரெண்ட் இஃப் ப்ராப்பர்ட்டி இஸ் லெட் அவுட் த்ரூ அவுட் த ப்ரீவியஸ் இயர். அன்ரியலைஸ்ட் ரெண்ட் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் வந்து 25, 40, 20. அன்ரியலைஸ்ட் ரெண்ட் ஃபார் த ப்ரீவியஸ் ப்ரையார் டு தி வந்து 30. பீரியட் when the property remains vacant 3 மாசம் 1 மாசம் இது இல்லை அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது பார்க்கலாம். 150 எவ்வளோ பீரியட் வந்து வேக்கண்ட்டு? 3 தௌசண்ட்ஸ். ஓகே, 3 மாசமா? ஸோ 150 இன்ட்டு 9/12. ஸோ அதுலேருந்து அன்ரியலைஸ்ட் ரெண்ட் வந்து ஒரு ஃபேர் ரெண்ட்டு 140, சாரி 140 into 9 divided by 12. So whichever is higher, 112.50 plus standard rent வந்து 120 into
by 12. அப்போ இதோட லோவர் வந்து 90, ஆக்சுவல் ரெண்ட் வந்து 180. அப்படின்னா 180 into 9 divided by 12. ஆனால் ஏற்கனவே ஒரு அன்ரியலைஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் இயரில் ஒரு 25 ரூபா. அப்போனா மைனஸ் ஒரு 25, ஸோ 110 ரூபா. இங்கே பாருங்க கண்ணா, 110 versus 90 versus 110 will give you 110. ஏன்னா ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை விட இங்கே ஆக்சுவல் ரெண்ட் ஜாஸ்தியாக இருக்கு, அதனால ப்ராப்ளம் இல்லை. 110. ஸ்டெப் நம்பர் 2, இது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2. இங்கே வந்து எல்லாருக்கும் புரியுதா நான் பண்ணுற கால்குலேஷன்? இந்த ஒரே ஃபார்மேட் அப்படியே நான் எல்லாத்துக்குமே அலைன் பண்ணுறேன், எல்லா சம்ஸ்க்குமே, வேறு எதுவும் இல்லை. இப்போ வேகன்சி இருந்து நான் தந்தபடி இன்கார்பரேட் பண்ணுறேன். இன்னொரு செக் பாயிண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை விட இந்த ஆக்சுவல் ரெண்ட் வந்து ஜாஸ்தியாக கம்மியாக இருக்கா, அவ்வளோதான். அந்த 2 செக் பாயிண்ட் தான். ஓகேவா? ஸோ இது வந்து 180 into 1 divided by 12. இவங்க வந்து 140 into 1 divided by 12. அப்போது ஹையர் வந்து 15. இங்கே 15 versus ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு 240 into 1 divided by 12. ஸோ இது கண்ணா, ஐயோ சாரி. தேங்க்யூ மேம், யூஆர் ரைட். 165 into 11. ஸோ whichever is square 165. ஆக்சுவல் ரெண்ட்டில் வந்து 300 into 11 divided by 12. ஸோ இங்கே வந்து 11 கரெக்டாக போட்டிருக்கேன்னா 11 ஓகே. இந்த ஆக்சுவல் ரெண்ட்டில் வந்து அவங்க எவ்வளோ ஒரு அன்ரியலைஸ்ட் ரெண்ட் வந்து ஒரு 40 ரூபா, அதை மைனஸ் பண்ணேன்னா 235. ஸோ ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை விட இது ஜாஸ்தியாக இருக்கனால ப்ராப்ளம் இல்லை. ஸோ 165 versus 235, whichever is greater, 235. இது அடுத்தது வந்து 120. இங்கே வேகன்சி எதுவுமே கிடையாது. ஸோ 120 versus 240. இதில் ஹையர் 240. ஸ்டெப் நம்பர் 2 வந்து 240 versus 300. இதில் லோவர் வந்து 240. ஆக்சுவல் ரெண்ட் வந்து 150. இங்கே செக் பாயிண்ட் என்ன, ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை விட ஆக்சுவல் ரெண்ட் வந்து கம்மியாக இருக்கு செல்லம்மா. ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை விட ஆக்சுவல் ரெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு. அதையும் தாண்டி ஒரு 20 ரூபா, 130 ரூபா. இப்போ நீங்கள் அந்த இங்கே படித்தோம்ல, அதை அப்ளை பண்ணோம். சரியா? இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட் greater than actual rent, hence not fair. $240 is considered as gross annual value. இந்த பாயிண்ட் புரியுதா? உங்களுக்கு? இதுவும் ஹைலைட் பண்றேன். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் ஓகேவா? ஸோ இவங்க பண்ணும்போது
240 அவ்வளவுதான். டைப் 3 ப்ராப்ளம் நல்லா பார்த்துக்கோங்க. எதுல கண்ணா இதோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓட எடுத்துக்க வேண்டியதானே, ஹையர் எடுத்துட்டோம்ல. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 120 or 240 which is ஹையர்ல அதுதான் எடுத்துக்கணும் gross annual வேல்யூவா. இப்போ இந்த சம்ல பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல நம்மளுக்கு 230 ஹவுஸ் 4ல பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை விட இதுலயும் இல்லை, ஹவுஸ் 5ல பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை விட ஆக்சுவல் ரெண்ட் கம்மியா இருக்குல்ல, அதனால என்ன பண்ணோம் 250 எதனா எடுத்துட்டோம் which is higher. அந்த மாதிரி தான் இங்கேயும். புரியுதா ஸ்ரேயா? இங்க ஹைலைட் பண்ணிருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இங்க நீங்க எப்பவுமே இந்த ஆக்சுவல் ரெண்ட் மைனஸ் அன்ரியலைஸ்ட் ரெண்ட்டை மைனஸ் பண்ணிக்கணும்டா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் இது ஹோம்ஒர்க் சம். ஆயிஷா இந்த சம் ஈஸியானது. ஆயிஷா யாரெல்லாம் போட்டீங்க? ஆயிஷா போட்டாங்க. யாரெல்லாம் போட போறீங்களோ இந்த சம் ரொம்ப ஈஸி. ஆயிஷா உங்களுக்கு இந்த சம் ஈஸியா இருந்ததா? குட், கிளாரிஃபை ஆயிடுச்சா? சூப்பர். வேற யாருக்கு ஏதாவது சேலஞ்ச் இருந்ததா இதுக்கு ஏதாவது போடும்போது? சரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இது ஒருல டிஸ்கஸ் பண்ணலாமா? அக்ஷயா இது பாருங்க, அக்ஷயா ஹவுஸ் 1 பாருங்க, 500 400 700 ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் அன்ரியலைஸ்டு வேகன்சி. இல்ல ஒண்ணு பண்ணுங்க, இது ஹோம்ஒர்க்கா போட்டுருங்க கண்ணா, ஈஸியா இருக்கும். சரியா? இதே முன்னாடி பார்த்ததுதான், அன்ரியலைஸ்ட் ரெண்ட் ஆக்சுவல் ரெண்டோட மைனஸ் ஆகணும். இதை நீங்க வந்து 5 மந்த்ஸ்னா அப்ப ஆக்டிவா எவ்வளோ மாசம் லெட் அவுட்ல இருக்கு அக்ஷயா? ஹவுஸ் 1 8 மந்த்ஸா? யோசிங்க செல்லம். மொத்தம் எவ்வளவு மாசம் ஒரு இயர்ல? 7 months. ஹவுஸ் 2ல ஹவுஸ் 3ல ஸோ இது எல்லாத்தையும் ப்ரொபோர்ஷனேட்டாக கண்டுபிடிச்சிட்டு அந்த ஸ்டாண்டர்ட் ரெண்டோட ரூலும் கரெக்டாக அலைன் ஆகிற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரியா? குட் 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 குட். டெஸ்ட் யுவர் செல்ஃபும் போடணும் செல்லம். எங்கெல்லாம் இந்த ரோஸ் பாக்ஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஐடிடியில் வந்து டாக்ஸ் பாயிண்ட்ஸ் ரோஸ் பாக்ஸில் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா அது நல்லா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதையும் கோத்ரூ பண்ணுங்க. டெஸ்ட் யுவர் செல்ஃப். இப்போ வந்து tax levied by local authority. See, tax levied by municipality or local authority is deducted from the gross annual value. As well as section 27, 6 taxes levied by a local authority in respect of any property shall include service taxes levied by such local authority in respect of such property. உன்னோட முனிசிபல் அத்தாரிட்டிலேருந்து டாக்ஸஸ் லிவி பண்ணிக்கிறாங்கன்னா அது கிராஸ் ஆனுவல் வேல்யூலேருந்து டிடக்ட் பண்ணிக்கணும். முனிசிபல் டாக்ஸஸ்ல என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இட் இன்க்ளூட்ஸ் ஃபயர் டேக்ஸ்,
water tax levied by local authority. Such taxes shall be computed as a percentage of net municipal value allowed as a deduction subject to the following condition. The taxes வந்து பே ஆயிருக்கணும், அசசி பே பண்ணிருக்கணும். ஓகேவா? அன்பெய்டு முனிசிபல் டாக்ஸ் பெய்டு பை டெனண்ட்டை வந்து டெனண்ட் பே பண்ணிருக்கிறத வந்து எடுத்துக்க கூடாது. சம்டைம்ஸ் ஸ்பெஷல்ல கொடுப்பா முனிசிபல் டாக்ஸ் பெய்டு பை டெனண்ட், அது டிடக்ஷனுக்கு அலோடு கிடையாது. ஓகே, அதே மாதிரி இட் மஸ்ட் பி ரிலேட்டட் டு ப்ரீவியஸ் இயரா இருக்கலாம், இல்ல எனி இயர் ப்ரெசீடிங் தி ப்ரீவியஸ் இயர் இருக்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், if the property வந்து ஃபாரின் கண்ட்ரில இருந்ததுன்னா tax paid to foreign local authority shall be allowed as a deduction. Municipal taxes வந்து includes tax paid for past yearsல கூட it includes. If total paid of tax paid by the owner exceeds the gross annual value na net annual value obviously will be can be negative. Municipal tax refund வந்து is completely not at all taxable. Tax points IDT ல கூட இருக்கும் பாத்தீங்களா, tax points இருக்கும், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ முனிசிபல் டாக்ஸ் வந்து அட்வான்ஸா பே பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அலௌடு கிடையாது. See, taxes levied by any local authority in respect shall be deducted irrespective of any previous year. See, previous year போன வருஷத்தோட நான் பே பண்ணிருக்கேன், அது டிடக்ஷன் அலோவ் பண்ணிக்கலாம். போன வருஷத்தோட முந்தின வருஷத்தோட இந்த வருஷம் பே பண்ணிருக்கேன்னா அதுவும் டிடக்ஷன் அலோவ் பண்ணிக்கலாம். போன வருஷம் முந்தின வருஷம் அதுக்கு முந்தின ஆனா அட்வான்ஸா பே பண்ணா மட்டும் டிடக்ஷன் கிடையாது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். இப்போ illustration 47 பார்க்க போறோங்கண்ணா. வஷிதா, நிஷிதா, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 30 minutes உட்காந்துட்டு நேத்தியோட ஹோம்ஒர்க்ல 50 to 60% முடிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இன்னைக்கு உட்காந்து பண்ணுங்க அத. ஏன்னா எல்லாருக்கும் சொல்றேன்டா, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா பாருங்க. வாய்ஸ் கேட்கலையா? இப்ப கேக்குதா? யாருக்கெல்லாம் வந்து லைக் யாரெல்லாம் முடிக்கலையோ இன்னைக்கு உட்காந்துட்டு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நேத்தியோட சம்ஸ்ல 50 to 60% முடிச்சிருங்க எப்படியாவது. ஏன் சொல்றேன்னா செம்ம ஈஸி சாப்டர் இது, ரொம்ப டைம் எடுக்காது. ஓகேவா? சுத்தமா டைமே எடுக்காதுடா, அதனால ஈஸியா முடிச்சிடலாம். லைக் வந்து அது நீங்க போடுற உங்களுக்கு சிரமமே தெரியாது. வெரி வெரி இட் வில் பி ஈஸி கேக் வாக். இன்னொன்னு, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நீங்க தரவாயிட்டீங்கன்னா கான்ஃபிடென்ட்டா சொல்றேன் 10 மார்க்ஸ் 50 மார்க் 7 to not 10 மார்க்ஸ் 7 to 8 மார்க்ஸ் கண்டிப்பா ஷோர் பண்ணிடலாம்டா அவுட் ஆஃப் 50 மார்க்ஸ் சொல்றேன். ஓகேவா? இந்த வாட்டி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 90% வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ 50ல 7 மார்க் 8 மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னாலே பெரிய விஷயம் இல்லையா? அந்த இது அப்புறம் ரிமைனிங் நீங்க அந்த 42ல தான் நீங்க டார்கெட் பண்ணணும். அதுல வந்து salary ஹியூஜ்க்குண்ணா, ஓஷன். அதுல குட்டி குட்டி குட்டியா கிராஜுட்டி கேட்கலாம், இதுல அப்படி கிடையாது. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில ப்ரொவிஷன்ஸும் ரொம்ப கம்மி, சம்ஸும் ரொம்ப கம்மி, நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப கம்மியா இருக்கும். அட் சேம் டைம் 7 to 8 மார்க் வந்தா ஈஸி இல்ல? ஸோ அதனால யாரெல்லாம் பண்ணலையோ கொஞ்சம் இன்னைக்கு எஃபர்ட் எடுத்து இன்னைக்கு எப்படியாவது முடிச்சிடுங்க. டாக்ஸ் மட்டும் இன்டைரக்ட் டாக்ஸோ டைரக்ட் டாக்ஸோ டாக்ஸ் ஹோம்ஒர்க் மட்டும் கொஞ்சம் ஆல்வேஸ் ஆன்லைன் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸாம்ஸ் இருக்கு, ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் தென் எனக்கு
இது கொஞ்சம் ரொம்ப ஈஸியா கிராக் பண்ணலாம். சொல்லி தரும் போதே நீங்க போட்டீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அதுக்காக சொல்றேன். ஆஹ் இப்ப நம்ம ஃபார்மேட் அந்த பேசிக் ஃபார்மேட் போலாம். எல்லாரும் நோட்ல எழுதிட்டீங்களா? குட்டி நோட்ல இந்த ஃபார்மேட். ஓகேடா. ஓகே चलो. இப்போ இப்போ இவங்க வந்து பாட்னால இருக்காங்க. ஆன் ஆனந்தா. உங்க புக்ல நம்ம ஆனந்த் தான் போட்டிருக்கா? ஆனந்த்னு ஒரு இடமா? சரி ஓகே சம்வேர். ஹைதராபாத், பலூர்காட், ஜோத்பூர், இட்டாவா. ஸோ முனிசிபல் வேல்யூ, கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஸோ முனிசிபல் வேல்யூ, கிராஸ் ஆனுவல் வேல்யூ 1 lakh. முனிசிபல் டாக்ஸ் வந்து 5000. ஒண்ணுமே கொடுக்கலன்னா பிரச்சனை கிடையாதுக்கண்ணா. இட் இஸ் பெய்டு பை ஓனர்ன்ற அசம்ஷன்ஸ் நம்ம வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 5000. இங்கே சீவேஜ் டாக்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ வந்து நெட் ஆனுவல் வேல்யூ திஸ் மைனஸ் திஸ். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. H2ல வந்து இது H1. H2 வந்து H2 வந்து என்ன சொல்றான்? 2 lakhs. சாரி, கிராஸ் ஆனுவல் வேல்யூ 2,50,000. முனிசிபல் டாக்ஸ் வந்து 10%. ஸோ 2 lakhல 10% வந்து 2,30,000. அதுல சீவேஜ் டாக்ஸ் வந்து 5%. ஸோ லெஸ் சீவேஜ் டாக்ஸ், அப்புறம் லெஸ் வாட்டர் டாக்ஸ் 5%. ஸோ ஸோ 2,14,000. ஹவுஸ் 3. எல்லாருக்கும் புரியுதா? ஓகே.
இப்போ வந்து சொல்லுங்க வஷிதா. H3 municipal tax for the financial year 2001 to 2023-24 வரைக்கும் 3 வருஷம்டா. அப்போ வந்து முனிசிபல் டாக்ஸ் ஃபார் கரண்ட் இயர். சொல்லுங்க வஷிதா, என்ன சொல்லுங்க டவுட்? ஆமா காட்டுமா. ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸ் ஓடுது ப்ரீவியஸ் இயர்ஸ் ஓடுது 2 லட்சம். கரண்ட் இயரோடது முனிசிபல் வேல்யூவில் 5%. ஸோ 3 lakhsல 5%. சீவேஜ் வந்து டாக்ஸ் 1000 ரூபாய். அப்புறம் வந்து இதில் வாட்டர் டேக்ஸ் வந்து 3 lakhல 5%. அப்போனா ஓகேவா, நெகட்டிவ்ல வரும். நெட் ஆனுவல் வேல்யூ H4 4 lakhs. Gross annual value 5 lakhs. Current year ஓடது municipal tax paid for the financial year 2025-26. இப்போ இது வந்து என்னது 3000? Any guesses? சூப்பர் ரகணமா, அட்வான்ஸாக பே பண்ணியிருக்காங்க. ஸோ அட்வான்ஸ் டேக்ஸ் நாட் டு பி இன்க்ளூடட். அப்போ முனிசிபல் டேக்ஸ் வந்து H4ல வந்து 4 lakhsல 20%. அப்புறம் இவங்களது கிடையாது. சீவேஜ் டேக்ஸ் வந்து 4 lakhsல 3%னா 12,000. 4 lakhs 3%. வாட்டர் டேக்ஸ் 4 lakhs 2%. விட்டேனா? 4 lakhs. அடுத்தது H5. ஸோ H5ல வந்து ஜோத்பூர் இதில் வந்து 4 lakh 8 lakhs. இங்கே வந்து 4,25,000ல 12%. சீவேஜ் டேக்ஸ் வந்து 3,750. வாட்டர் டேக்ஸ் வந்து 5%. அப்புறம் வேற என்ன? சீவேஜ் 3,750. முனிசிபல் டேக்ஸ் வந்து 4,25,000ல 12%. இது கிடையாது. ஸோ 7,20,000. H6 வந்து H6 கணக்குலாம் taxes charged by municipal paid to the extent of 80%. 50 by owner, 30 by tenant. இதில் எந்த பார்ட்டில் எடுத்துக்கணும் நம்ம? 50% by owner, 30% by tenant. எந்த பார்ட் எடுத்துக்கணும் டிடக்ஷனுக்கு? ஓனர் பார்ட். வெரி குட். ஸோ
5 lakhs municipal tax 6 lakhs into 80 percentage into 50 percentage 6 lakhs into 80 percentage into 50 percentage into 10 percentage. Six lakhs into 10 percentage. 6 lakhs into taxes are charged by municipality. என்ன பண்ணோம் 6 lakhs into 10 percentage into 50 percentage. ஜீரோ சீவேஜ் வந்து ஒரு 1000 வாட்டர் டாக்ஸ் எதுவும் இல்லை சீவேஜ் ஆல் டாக்ஸஸ்ன்றாங்களா அப்போ வந்து இதுலேயும் ஒரு 50 percentage ஸோ 4,16,500 ஓகேவா இந்த சம் புரியுறதா எல்லாருக்கும் இது வந்து நெட் ஆனுவல் வேல்யூ கால்குலேஷன் ஓடது 7 மார்க்ஸ் சம்ல வரலாம் இந்த சம் டைப் 2 ப்ராப்ளம் 7 மார்க்ஸ்ல வரலாம் நல்லா பார்த்துக்கோங்க இந்த கால்குலேஷன் எப்படி ஃபீல் பண்றீங்க ஆயிஷா அவுட் ஆஃப் 5 இந்த கால்குலேஷன்லாம் எப்படி ஃபீல் பண்றீங்க அஸ்வினி நீங்க அக்ஷயா ஓகே ஸ்ரேயா நீங்க மித்ரா விஜயலட்சுமி வர்ஷிதா ஸோ 4 ஓகே ஸோ ஆக்சுவலாக ஒரு ஃபார்மேட்னா மொத்தமே தாண்டா கண்ணா இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது salary எவ்வளோ பெருசா வந்தது இது இவ்வளோதான் இதுக்கு மேலே எதுவுமே இல்லை 2-3 மட்டும் கொஞ்சம் ஆடப் ஆகும் அவ்வளோதான் டிடக்ஷன்ஸ் வந்து 2 டிடக்ஷன்ஸ் இருக்கு ஒன்று ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் வந்து 30% ஓகேவா இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வந்து வில் பி அக்யூமுலேட்டட் அண்ட் 5 கண்டினியூஸ் இயர்ஸ்க்கு வந்து டிடக்ஷனாக காமிப்போம் ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 லேக்னு வச்சுக்கோங்களேன் 1 லேக் இன்டூ டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா 20,000 டிடக்ஷனாக காமிப்போம் இதையும் வந்து நீங்க லைக் டிடக்ஷனா எடுத்துக்கலாம் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்ன்றது வந்து வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 01/04/2011 ஸோ அது ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன் இதுவும் நம்ம பார்த்தோம் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் டெஸ்ட் யுவர் செல்ஃப் போட்டுடுங்க ஓகே இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் நாளைக்கு பார்க்கலாம் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட அப்டேட் பண்ணிடுறேன் see இந்த சம் இருக்குல்ல கண்ணா இல்லஸ்ட்ரேஷன் 50 illustration 50ல ஒர்க் பண்ண வேண்டியதும் நாளைக்கு வந்து ரிமைனிங் சம்ஸ் பார்க்கலாம் illustration 51 ஹோம்ஒர்க் சரியா
இல்லஸ்ட்ரேஷன் 51 வந்து ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க்னு நான் சொல்லல, கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. போட வேண்டாம், போட ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றேன். 51 அப்புறம் ஓகே, மதர் சம்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். ஆனா புக்கு சம் தாண்டா வரும், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. நல்லா பார்த்துக்கோங்க, புக்லேருந்து தான் வந்து மெஜாரிட்டி பேட்டர்ன் பிக் பண்ணுவாங்க. ஸோ நல்ல புக்கை வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே கண்ணா. சாலரி எல்லா ஹோம்ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சுல்ல எல்லாரும்? மித்ரா தவிர. சூப்பர்ண்ணா, வெரி குட். ஓகேண்ணா. ஸோ மொத்தமாக உங்கள் புக்லேயும் 65 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கா? கரெக்டாக மேட்ச் ஆகுதா? 65 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் தான் இருக்கா உங்களுக்கும்? ஏதாவது கவுண்ட் கம்மியாகுதா உங்க புக்ல தான்? 67 61 இருக்கா? ஓகே, இப்போ இங்க ஏதோ ஆட் அப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இது என்ன வெர்ஷன்? இது ரீசன்ட் வெர்ஷன் தான் வச்சிருக்கேன்ல. ஆமாண்டா, இது ரிவைஸ்டு எடிஷன் ஜான் 2025. மார்ச்ல ஏதாவது ரிவைஸ் பண்ணிருக்காங்களான்னு நான் தெரியல. ரீசெண்டா யார் புக்ஸ் வாங்கினீங்க? ஓகே, அப்ப இதுதான் ரிவைஸ்டுன்னு நினைக்கிறேன். மார்ச் ஏதோ எடிஷன் வரும்னாங்க, பட் எதுவும் நான் இன்னும் செக் பண்ணல. நான் வேணா ப்ராப்ளி இதை செக் பண்ணிட்டு ஏதாவது ஆட் அப் ஆயிருக்கான்னு பார்க்குறேன், சரியா? ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு எல்லாருக்குமே மார்னிங் கிளாஸ் வச்சா ஓகேல உங்களுக்கு? நாளைக்கு மார்னிங் கிளாஸ் யாருக்காவது ப்ராப்ளமா? ஓகே, நாளைக்கு நம்ம ஒரு 10 to 11 மீட் பண்ணலாம், சரியா? நாளைக்கு இந்த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். பார்த்துட்டு ஓரளவுக்கு நல்ல ஒரு grip எடுத்துட்டு மாதிரி பண்றேன். ஓகே கண்ணா, தேங்க்யூ. ஆயிஷா தேங்க்யூ, அஸ்வின் தேங்க்யூ, அக்ஷயா தேங்க்யூ, மித்ரா தேங்க்யூ. சொல்லுங்க அக்ஷயா. லா கிளாஸ் இன்னைக்கு இருக்குடா சின்னம்மா, கண்டிப்பா இருக்கேன். லா கிளாஸ் வரும்போது கொஞ்சம் அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க, அது முக்கியமான கொஸ்டின். அந்த நேத்திக்கு எடுத்தேன்ல ஒரு பாட்டு, ஒரே ஒரு கொஸ்டின் எடுத்தேன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா பார்த்துட்டு வாங்க. லா கிளாஸ் இருக்குடா, 30 minutes ஆர் 45 minutes தான் லா கிளாஸ் இருக்கு கண்டிப்பா. ம் ம். மித்ரா குட் ஈவினிங், சாரி, தேங்க்யூ கண்ணா. அஷிதா தேங்க்யூ, விஜயலட்சுமி தேங்க்யூ, ஸ்ரேயா தேங்க்யூ, ஆயிஷா தேங்க்யூ. எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்ல, ஓகே. பை பை.